காலபுருஷன் கிட்ட யாராலையும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவன் வருவன், சின்னதா வருவன், பெருசாயிடுவன், இருக்கிறதையெல்லாம் முழுங்கி விடுவான். எதை எதை கொடுத்தானோ அதையெல்லாம் பிடுங்கிட்டு விடுவான். அது அவனோட சுவாவம். நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸ்வர விசுவாசிகள் தான், கோவிலுக்கு போறவாள் தான், பஜனம் பண்றவாள் தான், காரியம் எல்லாம் சரி. ஆனா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வர சமயத்துல பகவான் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிடும். முதல்ல ஒரு ஜோல்சியங்கிட்ட தான் போவோம். அல்லாட்டா சுவாமி எல்லாம் விட்டுடுவோம். எங்கேயாவது நவகிரகம் இருக்குன்னா போய் சுத்திட்டு வருவோம். கோவில் எல்லாம் இப்ப இல்லாத கோவில் எல்லாம் நவகிரக பிரதிஷ்டை நடக்கிறது. ஏன்னா காமிய பக்தி. நவகிரகம் பண்ணப்படாது, நவகிரக பிரதட்சணம் பண்ணப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற மோட்டிவ் பக்தி எல்லாம் பயம். கிரகங்கள் என்ன பண்ணும்? அவ நமக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்கத்தான் செய்வா. என்ன பண்ணினாலும் சனி தசை சமயத்துல என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிக்காம இருக்க முடியாது. யாரோ கேட்டாலாம் ஒரு ஜோல்சியங்கிட்ட, என்னோட சனி தசை காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப இந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு 50 வயசு வேற ரொம்ப கஷ்ட காலம், அதுக்கப்புறம் அது பழகி போயிடும். அது மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம பிராரப்த கர்மாவை தான் கொடுத்துட்டு இருக்கோம். காலம் வந்து நமக்கு விபரீதமா இருக்கிற போது பாவத்துலதான் விபரீதம். நம்ம அதுக்கிட்ட சேர்ந்து கொடுத்தோம்னா அதே அனுகூலமாயிடும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம பாவம் விபரீதமா இருக்கிறதுனா காலம் விபரீதம்னு சொல்றோம். அது அனுகூலம் தான், ரெண்டுமே அனுகூலம் தான் ஞானம் இருக்கிறவனுக்கு. பிராரப்தப்படியோ பிரகிருதியோட நியமப்படியோ பிறந்த நாள்ல இருந்து இறக்குற வேறபடி ஒழுகின்றே இருக்கும். பல சேஞ்சஸ் வரும். ஒருக்கா மேலுக்கு போகும், ஒருக்கா கீழுக்கு போகும், ஒருக்கா மேலுக்கு போகும், ஒருக்கா கீழுக்கு போகும். நம்ம மேலேயே இருக்கணும்னு நினைச்சா முடியாது, கீழே இருக்கணும்னு நினைச்சா முடியாது. அது பாட்டுக்கு ஒழுகும். மேல இருக்கிறது இதுதான் சுகம், அங்கேயே இருக்கணும்னு நினைச்சா அது கீழுக்கு போறத அழுவோம், கீழே இருக்கணும்னு நினைச்சா மேலுக்கு போறத அழுவோம். நம்ம நினைக்கிறது தான் தப்பு, ஒழுகிறது தப்பு இல்லை. காலம் மாறி மாறி வரத்த பலத்தினாலேயோ புத்தினாலேயோ சச்சிவைகி, அதாவது மத்தவாளோட உபதேசம் கன்சல்டன்சினாலேயோ மந்திர ஜபத்தினாலேயோ மருந்தினாலேயோ சிகிச்சையினாலேயோ ஜோதிஷாதி சாஸ்திரங்கள்னாலேயோ சாமாதி உபாயங்கள்னாலேயோ காலத்தை ஜெயிக்க முடியாது. பின்ன காலத்தை எப்படி ஜெயிக்கலாம்? அதுகிட்ட எப்படி டீல் பண்ணலாம்? ஒரு விஷயம் வரபோது, ஒரு அனுபவம் வரத்த அதை எப்படி டீல் பண்ணலாம்? சுகൃத்துக்களோ மாதாவோ பிதாவோ எல்லாருமே போக வஸ்துக்களை கொடுத்துதான் நம்மளை சந்தோஷிப்பான். பகவானோ குருவோ போக வஸ்துக்களை எடுத்து நம்மளை அனுகிரகம் பண்ணுவான். அம்மாவோ அப்பாவோ பந்துக்களோ போக வஸ்துக்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துவா. அவ கொடுக்கிற வஸ்துக்கள் ஒன்றும் ஆத்தியந்திகமாவோ ஹிருதயத்துக்கோ பிரயோஜனப்படாது. ஆனா பகவானோ குருவோ வஸ்துக்களை எடுத்து அனுகிரகம் பண்ணுவா. பகவான் ரமணர்கிட்ட பால் பிரண்டன் கேட்டான், சர்வஸ்வ தியாகம் பண்ணினா தானே ஞானம் உண்டாகும். should I not give up all my possessions அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரமணர் என்ன சொன்னார்னா, the possessor too. possessions மாத்திரம் கொடுத்தா போறாது, possessoரையும் கொடுக்கணும். இது என்னோட வஸ்துக்களை மாத்திரம் கொடுத்தா போறாது. ஏன்னா என்னோட வஸ்துக்கள்னு வாஸ்தவத்துல என்ன இருக்கு? வஸ்துக்கள்லாம் என்னோடதான், வாஸ்தவத்துல என்னோடதான், வெறும் பிரமம் தான் என்னோடதுங்கிறது. அப்போ என்னோடதுன்னு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப முறுக்கு சுத்துற சமயத்துல அந்த மாவால ஒரு பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு லாஸ்ட்ல முறுக்கு உண்டாக்குறதுக்கு மாவு தகையிலேன்னு அந்த பிள்ளையார்கிட்ட இருந்து மாவு எடுத்துட்டு ஒரு முறுக்கு சுத்தி அந்த பிள்ளையாருக்கே நைவேத்தியம் பண்ற மாதிரி தான். நம்மளோடதான் அது பகவானோடத்தையே எடுத்து பகவானுக்கு கொடுக்கிறோம். என்ன கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? நம்மளோடதுங்கிற அஜ்ஞானத்தை தான் விடணும்.